வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அஞ்சக்கல கொக்கன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய ஆளோட வீட்டை காட்டுறாங்க. இவர் பேரு சாப்ரா அப்படின்றது. இந்த ஊர்ல இவர் தான் பண்ணையார் மாதிரி இருப்பாரு. இவரை நான் இதுக்கப்புறம் பண்ணையார்னே சொல்றேன். ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. வரப்போற எலெக்ஷனை பத்தி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த பண்ணையார் வீட்டுல பத்மினின்னு ஒருத்தங்க வேலைக்காரியா இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு கரியெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப இந்த பண்ணையாரும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி வேட்டைக்காக கிளம்பிடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. அங்கதான் பண்ணி இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவரும் வேட்டையாடுறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ ஓடி வராங்க. ஓடி வர நபர் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த பண்ணையார பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த ஊருக்கு புதுசா ஒரு கேரக்டர் வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு வாசுதேவன் அப்படின்றது. இவர் ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாரு. வந்தவரு டீ கடையில வந்து டீ வேணும்னு கேக்குறாரு. அந்த டீ கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, பால்ல எல்லாம் டீ போட முடியாது, தண்ணியில தான் போட முடியும், பரவாயில்லையான்னு கேக்குறாரு. இவர் பரவாயில்லன்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் டீ கடைக்காரர் விசாரிக்கிறாரு. நான் போலீஸ் புதுசா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அந்த டீ கடைக்காரரும் பக்கத்துல இருக்கவரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பால்லயே போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி பால்ல போட்டு தராரு. போலீஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பயப்படுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க நபர் இருக்கார்ல, நானே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. இந்த படத்தோட கதை 1980s தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பீட்டர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. முதல்ல ஹீரோ இவரை தான் வந்து மீட் பண்றாரு. பீட்டரும் உள்ள இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஹீரோவை பத்தி அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ ஜாயினிங் லெட்டர்லாம் இந்த இடத்துல தந்துடுறாரு. இப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளா சைன் போடுறதுக்காக வராங்க. அப்படிதான் சிப்பன் ஒருத்தர் வராரு. இதுக்கப்புறம் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க, பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ இங்க உட்காந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஆட்கள் வந்துட்டோம் போய்கிட்டோம் இருக்காங்கல்ல, அதனால அங்க இருக்க பீட்டரும் ரூம்ல போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமை காமிச்சிடுறாரு. அந்த ரூம்ல பார்த்தா ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு. இவருக்கு தான் கொஞ்சம் பயம் இல்ல, அந்த ஆயுதத்தெல்லாம் பார்த்து லைட்டா பயந்துட்டு இருக்காரு. இவர் சாப்பிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சீனியர் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் தான் எஸ்ஐயா இருப்பாரு. புதுசா ஒருத்தன் சேர்ந்திருக்கானே, அவன் எங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் உள்ள இருக்க ஹீரோவன் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. வந்தோடனே சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டியா, வேலை இருக்கு, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சாப்பிடாம அதை குப்பையில போட்டு வந்துடுறாரு. ஹீரோவும் பீட்டரும் சேர்ந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. பண்ணையாருக்கு அட்டாக் அந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பண்ணையார் வீட்டுல அந்த சம்பவம் நடக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது தான் லாரியில ஒரு நபரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. காரணம் மரம் ஏறும் போது தெரியாதனமா கீழே விழுந்திருப்பாரு. இப்ப அவரை தூக்குறதுக்கு அங்க இருக்க நர்ஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி ஹெல்ப் பண்றாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னே ஹீரோக்கு நடுக்கெல்லாம் வந்துருது. இப்ப ஹீரோவும் ஏத்தி முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காக பாத்ரூம் வந்துடுறாரு. ரத்தத்தை பார்த்தா ஹீரோக்கு பயம் போல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு. அப்ப இந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க. என்ன சார், ரத்தத்தை பார்த்தா ரொம்ப பயம் போல, இந்தாங்க தண்ணி அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவர்கிட்ட நார்மலா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பீட்டர் இருக்கார்ல, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போறாரு. ரத்தத்தை பார்த்து பயந்ததுனால பீட்டரும் லைட்டா கிண்டல்லாம் பண்றாரு. பன்னியார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூம் கிட்ட தான் வராங்க. பன்னியாரோட ஆட்கள் எல்லாருமே வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எல்லாருமே அங்கதான் இருந்திருக்கீங்க. வீட்டுல இருந்து நகை பணம் எல்லாம் நிறைய திருடு போயிருக்கு. உங்கள யாரோ கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எஸ்ஐ சந்தேகப்படுறாரு. அடுத்த 2 மணி நேரத்துல நீங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. சரி வரோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, இவங்க 2 பேரையும் கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பகுதியில சாராயம் காய்ச்சறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். அங்கதான் இவங்களை கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. தேவையில்லாம இப்ப எதுக்காக பயப்படுற, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ, நாங்க வான்னு சொல்லும் போது வேகமா ஓடி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் அந்த மரத்துக்கு பின்னாடி வெயிட் பண்றாரு. இவங்க வான்னு சொன்னோன்னு ஓடி வராரு. அப்படி ஓடி வரும்போது தெரியாதனமா ஒரு டிராப்ல காலை வச்சு கத்திடுறாரு. இப்ப எல்லாருமே இவர் இருக்க இடத்தை நோக்கி ஓடி வராங்க. இந்த டைம்ல அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. வந்த நாளே இப்படி வேலையில சொதப்பிட்டானே அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோட கால்ல அடிபட்டுச்சு பாத்தீங்களா, ஒரு லேடி தான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இவருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டரும் பக்கத்துல இருந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 2 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல, எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இதுல 2 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் பேரு புன்னரி அப்படின்றது, இன்னொருத்தங்களோட பேரு பத்மினி அப்படின்றது. எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. பயங்கரமா இவங்க எல்லாரையும் டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா அவர் சாவுக்கு நாங்க காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எஸ்ஐ இருக்கார்ல, கேட்காம எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. முதல்ல ஜென்ஸ் எல்லாம் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பத்மினியை அடிக்கிறதுக்காக போறாரு.
சார் லேடிஸ் எல்லாம் அடிக்க வேணாம், விசாரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பீட்டர் தான் தடுக்கிறாரு. ஆனா எஸ்ஐ கேட்காம அவங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கலாம் செய்யறாரு. அவங்க இருக்காங்கல்ல, அன்னைக்கு நைட்டு சிப்பன் அந்த இடத்துல பார்த்தேன், அவங்க கூட இந்த திருட்டு வேலையை பண்ணிருக்கலாம், கொலை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சிப்பன் திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டன்ற மாதிரி பல வாட்டி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இவங்க சொல்றதுனால லைட்டா சிப்பன் மேலே உங்களுக்கு டவுட் வருது. மத்த ஜென்ஸ் எல்லாம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சிப்பனை இவங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க அடிக்கிற அடினால வலி தாங்க முடியாம நாங்களும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்லிடுறாங்க. பன்னியருக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும், பன்னியர்கிட்ட கேட்டு பாருங்க, நாங்களாம் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இறந்து போன பன்னியர்கிட்ட கேட்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டாரு. அந்த பன்னியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்திருக்காருன்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும், அதனால தான் இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. பன்னியர் ஒண்டி கட்டியா தான் இருந்தாரு, அவருக்கு சொந்த பந்தம் யாராவது இருந்தாங்களான்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 பசங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரியவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த 2 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அப்ப இறந்த தகவல் தெரிஞ்சு அந்த 2 பசங்களும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, சிகரெட் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். சிகரெட் இல்ல, பீடி தான் இருக்கு, இதை வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கடைக்காரரும் பீடியை தந்துடுறாரு. இவனும் பரவாயில்லன்னு பீடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வேற 2 பேர் வந்து சிகரெட் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த கடைக்காரர் சிகரெட் எடுத்து தராரு. ஏண்டா அவங்களுக்கு சிகரெட்டை தருவ, எனக்கு மட்டும் பீடி தருவியான்ற மாதிரி இந்த பையன் கோவப்படுறான். இப்ப 2 பசங்களும் சேர்ந்த மாதிரி இந்த கடையை அடிச்சு உடைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பன்னியரோட பசங்கன்னு இப்பதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இவங்க 2 பேருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துப்பாங்க, கொஞ்சம் ஃபன்னியாவும் இவங்க பண்றதை நமக்கு காட்டுவாங்க. இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் கொல்லியன்னு ஒரு நபரை பார்த்து பயப்படுவாங்க. அவர் யாரு என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ பீட்டர் கிட்ட கேக்குறாரு. கொல்லியனை பொறுத்த வரைக்கும் திருடனா இருப்பாரு, நைட்டு நேரம் மட்டும் தான் வந்து திருடுவாரு, பகல் நேரத்துல காட்டு பகுதியில ஒளிஞ்சிருப்பாரு. அவனை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருது. அவனை பத்தி பேசணும்னு பேரு கரண்ட் கூட கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பீட்டரும் அந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிடுறாரு. ஹீரோக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம். இப்பதான் கொல்லியனை பத்தி வேற கேட்டு தெரிஞ்சிருக்காருல, செம்மையா பயப்படுறாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் நாடகம் போடுவாங்க, இவரும் கூட சேர்ந்து நாடகம் எல்லாம் போடுவாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அம்மா கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாய் தன்னால குலைச்சிட்டு இருக்கு. நாய் எதுக்காகமா தன்னால குலைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அது தன்னால குலைக்கல, பேய பார்த்தா அப்படி குலைக்கும், இந்த ஊர்ல ஒரு பேய் இருக்கான், அவன் பேரு அஞ்சக்க கொல்லன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் பயந்த மாதிரி கேக்குறான். ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் நாடகம் போடுறதா சொன்னா பாத்தீங்களா, இவங்க நாடகம் தான் நல்லா போகுது, வேற ஒரு டிராமா ட்ரூப்க்கு நாடகம் சரியாவே போக மாட்டேங்குது, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் அவனுங்க சரக்கு அடிக்கிற வழியில தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீங்க டிராமா எல்லாம் போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அம்மா நார்மலா பேசிட்டு போயிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்காருல, நாங்க அப்படிதான் டிராமா போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டைலாம் போடுறாரு. சண்டையில அப்பதான் அவங்க 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற பையனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடாதீங்க, நாளை பின்ன பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கோவப்படுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. இதையும் ஹீரோ பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காலையில டைம் போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க சண்டை போட்டீங்கல்ல, அதனால அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த பையனும் ஒரு இடத்துல கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாய் தனியா குலைச்சிட்டு இருக்கு. அஞ்சக்க கொல்லன் பக்கத்துல இருக்கான் போல, அதனால தான் நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி இவனும் அந்த நாயை பார்த்து வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அவரோட ரொட்டீன் வேலையை பண்றாரு. சிப்பன் திருடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுல, சிப்பன் வீட்டை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது சம்பந்தமா தான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பன்னியரோட 2 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. பன்னியருக்கு அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெட்டி கிடைக்குது, அதுக்குள்ள கஞ்சா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. கஞ்சா யூஸ் பண்ற யாரோ ஒருத்தர் தான் அட்டாக் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இது சார்ந்து யார்கிட்டயாவது விசாரிப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பா கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் இவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்பா கூட இருந்ததுல யாரு கஞ்சா எடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மணி தான் கஞ்சா எடுப்பான், ஆனா இப்ப அவன் வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் திருட்டு வேலை பண்ணிருப்பான், அதனால பன்னியார் துரத்தி விட்டுருப்பாரு. ஏற்கனவே திருட்டு வேலை பண்ணிருக்கானா, அவன் இந்த கொலையை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பசங்களும் யோசிக்கிறாங்க. அந்த மணியை எங்க போனா பாக்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. பார்ல தான் இருப்பான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் பக்கத்துல இருக்க பாருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் சேர்ந்த மாதிரி சிப்பன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா சிப்பன் வீட்டுல இல்லன்ற மாதிரி ஒய்ஃபும் பொண்ணும் சொல்றாங்க. ஈரன்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னா பாத்தீங்களா, அவங்க தான் சிப்பனோட பொண்ணா இருப்பாங்க. இப்ப போலீஸும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க பொருள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, என் அப்பா முன்ன மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்றது இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. அவன் திருட்டு வேலை பண்றானா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணோம், அவன் வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 2 பேர் பாருக்கு வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப பாட்டெல்லாம் ஹை வால்யூம்ல வச்சிடுறாங்க. இங்க இருக்க எல்லாரு கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே யாரு மணின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மணி யாருன்றது தெரிஞ்சிருது. அந்த இடத்துல மணியை போட்டு அடிக்கிறாங்க. தடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க, அவங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே மணியை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க மணியை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ட்ரெஸ்ஸை தைக்க கொடுக்கறதுக்காக ஒரு டெய்லரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அந்த டெய்லர் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாரு. சிப்பன் அன்னைக்கு நைட்டு இந்த கடைக்கு வந்திருப்பாரு. புன்னரி கொடியெல்லாம் வாங்குறதுக்காக அனுப்பி வச்சிருந்தாரு. நான் தான் கொடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த நைட் அந்த இடத்துக்கு சிப்பன் போயிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இதை பத்தி சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. புன்னரி தான் அனுப்பி வச்சானா புன்னரி எப்படி அங்க பார்த்ததா சொல்லுவான். புன்னரி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப புன்னரி தூங்கிட்டு இருக்கும் போது சடனா தண்ணியை ஊத்தி எழுப்பி விட்டுறாங்க. நீ எப்படா அன்னைக்கு நைட்டு சிப்பனை பார்க்க முடியும், சிப்பன் கடைக்குள்ள போயிருக்கான்னு கேக்குறாங்க. பத்மினி அன்னைக்கு நைட்டு சிப்பனை பார்த்த மாதிரி இருந்ததா சொன்னா, எங்களையும் அடிச்சு அடிச்சு பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனாலதான் ஒரு பயத்துல சிப்பனை பார்த்துட்டேன்ற மாதிரி போய் சொன்னேன். சிப்பன்லாம் அன்னைக்கு நைட்டு நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சிப்பன் இதை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மணியை காட்டுறாங்க. மணியோட கையில வெடிகுண்டை வச்சு இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சொல்லு, நீ தானே பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான்லாம் பண்ணல, எப்ப பாரு உங்க அப்பா கூடயே தான் பத்மினி இருப்பா, அவ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு இப்ப பத்மினி மேல டவுட் வருது. விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் புன்னரியை பாக்குறதுக்காக டேவிட்னு ஒருத்தர் வந்திருக்காரு. புன்னரி இருக்காரு பாத்தீங்களா, அந்த கட்சியோட ஹெட்டாவே இந்த டேவிட் தான் இருப்பாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் போட்டு தான் பண்ணியார ஏதோ பண்ணிருக்காங்க போல. நிலமெல்லாம் கையை மீறி போகுது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், சீக்கிரம் நீயே ஒரு ஆளை செட் பண்ணி சரண்டர் ஆக சொல்லு அப்படின்னு டேவிட் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி புன்னரியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சங்கரன் ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. நான் தான் பண்ணியார கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆகுறாரு. ஒருவேளை புன்னரி சொல்லி தான் இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு பத்மினி வீட்டை காட்டுறாங்க. பத்மினி வீட்டுக்கு சண்டை போடுறதுக்காக சிப்பன் வந்துடுறாரு. நான் நைட் அந்த இடத்துக்கு வந்தது நீ பாத்தியா, எதுக்காக போலீஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சங்கரன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், போய் சரண்டரே ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. பத்மினி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் பத்மினி வீட்டுக்குள்ள நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனுங்க 2 பேர் பத்மினி கிட்ட விசாரிக்கிறதுக்காக இங்கதான் வந்திருக்காங்க. இப்ப சங்கரன் மேல இவங்களுக்கும் கோவம் வருது. இப்ப புன்னரி இருக்காரு பாத்தீங்களா, டேவிட பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வா புன்னரி, சூப்பரான ஆளை தான் செட் பண்ணிருக்க, அந்த சங்கரன் தான் கரெக்டான ஆளு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. நான் யார் அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சங்கரன் கிளம்பி போயிட்டான், நான் சங்கரன் அனுப்பல அப்படின்ற மாதிரி புன்னரி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக அவனே போனான் அப்படின்ற மாதிரி டேவிடும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சங்கரன் நான் தான் குற்றவாளின்ற மாதிரி வந்து சரண்டரே இருக்காரு பாத்தீங்களா, எதுக்காக வந்தாரு, இவர் தான் அந்த குற்றத்தை பண்ணாரா என்னன்றது நமக்கு தெரியல. சங்கரை கொல்லணுன்ற மாதிரி இந்த 2 பசங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப கன்னெல்லாம் எடுத்துட்டு வேகமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சங்கர் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாரு, ஆனா எப்படி பண்ணன்றதா சொல்ல மாட்டாரு. இவங்க கேஸ்ல எழுதி ஆகணும்ல, எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வேகமா ஸ்டேஷன் கிட்ட வந்துடுறாங்க. கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரிலாம் வராங்க. ஷூட் தான் பண்ண போறாங்கன்னு பார்த்தா கன்னை இங்க இருக்க போலீஸ் கிட்ட தந்துடுறாங்க. என் அப்பா இல்லீகலா தான் இந்த கன்னை வச்சிருக்காரு, அதனால தான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நாங்க வந்தோம்னு சொல்றாங்க. நல்ல விஷயம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பீட்டரும் அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டேஷனை வேவ் பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. எப்படி அட்டாக் பண்ணா சரியா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நாள் நைட்டு ஹீரோ வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு கான்ஸ்டபிள் இந்த இடத்துக்கு வராரு. போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்புறாரு. அப்பதான் எதிர பீட்டர் வராரு. சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்புறியா, போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. பீட்டர் நீ பாத்துக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவர் பேரு ராஜன் வச்சுப்போம். இப்ப ஹீரோ திரும்பி வரும்போது சங்கர் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ராஜனும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா பீட்டர் தான் அந்த செல்லுக்குள்ள இருக்காரு. யோ என்னையா பண்ண, அடிச்சியா அப்படின்ற மாதிரி ராஜன் கேக்குறாரு. அடிக்கலாம் இல்ல, அவன் கீழே விழுந்துட்டான், பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீ வெளியே போன்ற மாதிரி ராஜன் அனுப்பி விட்டுறாரு. நீ தான் நைட்டு முழுக்க பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவை எதிர உட்கார வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ தான் அந்த சங்கருக்கு எதிர உட்காந்துருக்காரு. நீங்க எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சங்கரை பத்தி அவர் கேக்குறாரு. சங்கர் இந்த இடத்துல தான் அவரோட பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பண்ணியார் கூட சேர்ந்த மாதிரி தான் சங்கரும் சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்காரு. இவர் சீட்டு கட்டு விளையாடுறது இவரோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப பொண்ணோட சவுண்ட் கேக்குது. நான் ஒளிஞ்சுக்கிறேன், யாரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வந்த பொண்ணு என்னோட அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. உன் அப்பெல்லாம் இங்க இல்லமான்ற மாதிரி எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுகிட்ட இருக்க பன்னிக்குட்டி இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிருது. ஓஹோ இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா, வெளியே வாங்கன்ற மாதிரி பொண்ணும் கோவமா கூப்பிடுறா. எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த சீட்டு கிட்ட விளையாடுறத நிறுத்த மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சங்கர் கிட்ட கோவப்பட்டு இருக்கா. இவங்க 2 பேர் மட்டும் தான் இவங்க வீட்டுல இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. பொண்ணோட பன்னிக்குட்டி திடீர்னு காணாம போயிருது. இவ்வளவு நைட்டு நேரம் வெளியெல்லாம் போய் தேடிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி நைட்டு நேரம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வா போலான்ற மாதிரி சங்கர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்தா அந்த கொல்லியன் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ திருடுறதுக்காக வந்திருக்கான் போல, வேகமா ஓடுறான். அதை பார்த்து இந்த பொண்ணு செம்மையா பயந்துடுறா. இந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்ப வீசிங் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேலையா இவர் பக்கத்துல வந்து பொண்ணு அந்த இடத்துல காப்பாத்தலாம் செய்யறாரு. அந்த நாள் நைட்டு இந்த பொண்ணோட பண்ணி காணாம போச்சுல, அந்த பண்ணி திரும்பி கிடைச்சிருக்காது. அதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சங்கரும் குடிக்கிறதுக்காக பாருக்கு வந்திருக்காரு. அந்த பன்னிக்குட்டி காணோன்னு என்னோட பொண்ணு வருத்தப்படுறா, கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு.
வலிதானே, கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு முன்னாடி சரக்கு வாங்கித்தானே அந்த நபர் சொல்லிட்டாரு. சங்கரும் அவருக்கு வேண்டிய சரக்கெல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காரு. சீக்கிரமா வந்துடுறேன்னு பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா லேட் ஆனதுனால பொண்ணே தேடுறதுக்காக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. போகாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆனா பொண்ணு கிளம்பி போயிடுறா. நைட்டு பார்த்தா சங்கர் இருக்காருல, பன்னிக்குட்டியை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாரு. பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. உன்னை தேடி தான் போனான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பதட்டப்பட்டு இருக்காரு. கூட சீட்டு விளையாடுற அண்ணன் கிட்ட கேக்குறாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு எப்பயோ கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதியில தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பொண்ணு இறந்து போயிருக்கா. ஷாக்கான மாதிரி தான் இறந்து போயிருக்கா போல. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுமான்ற மாதிரி பேச்சு வருது. ஆனா பீட்டர் இருக்காருல, உடம்பெல்லாம் அறுத்து எதுக்கு கஷ்டப்படுத்தணும், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேணான்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சைன் எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. உங்க பொண்ணு இறந்து போனதுக்கும் நீங்க பண்ணையரை கொன்னதுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் ஒன்னும் பண்ணையரை கொலை பண்ணல, பண்ணையரை கொலை பண்ணது யார் தெரியுமா, பீட்டர் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பத்மினின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல தான் பீட்டர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. எனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் எதுனாலும் செய்வேன்ற மாதிரி பத்மினி சொல்றாங்க. இங்கதான் பத்மினியோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. பத்மினியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பன்னியார் கூட சேர்ந்த மாதிரி தான் வேட்டையாடுறதுக்காக காட்டு பகுதிக்கு போவாரு. பன்னியார் கிட்ட தானே ஹஸ்பண்ட் வேலை பாக்குறாரு. இதை சாக்க வச்சு பத்மினியை பாக்குறதுக்காக அடிக்கடி இவர் வீட்டுக்கு வருவாரு. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பத்மினி ஹஸ்பண்ட் உயிரோட இருக்க வரைக்கும் பத்மினி கிடைக்க மாட்டான்ற மாதிரி இந்த பன்னியார் யோசிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து தானே வேட்டையாட போவாங்க. இவர் வேணுட்டே அவரை தள்ளி விட்டு சாவடிச்சிடுறாரு. அவர் ஆக்சிடென்டலா இறந்த மாதிரி செட் பண்ணிடுறாரு. உன் ஹஸ்பண்ட நான் தான் சாவடிச்சேன், இதுக்கப்புறம் என் கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும்னு மிரட்டி இருப்பாரு. அப்படி மிரட்டி தான் இவங்களை வீட்டுல வேலைக்காரி மாதிரி இவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பன்னியார் ரொம்ப கொடுமை பத்திக்கிட்டே இருக்காருல்ல, சமயம் பார்த்து இவரோட கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்பதான் பீட்டர் ஒரு பிளான சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாம் பிளான் போட்டு தான் அவரை காலி பண்ணிருக்காங்க. எப்படி காலி பண்ணாங்கன்றதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது கரெக்டா டேவிட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. டேவிட் தான் குறிப்பா பன்னியாரை சாவடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா பன்னியார் இறந்து போனாதான் அனுதாப ஓட்டு வந்து இவர் ஜெயிப்பாரு. அதுக்காக தான் இப்படி பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. சங்கரனை புன்னரி அனுப்புலியான், சங்கரை தான் வந்திருக்கான், அவன் எந்த காரணத்தோட வந்திருக்கான்னு தெரியல, சீக்கிரமா அவனை கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பீட்டரும் இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. பீட்டர் நுழையும் போது தான் ஹீரோ சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பாரு. அதே சமயம் ராஜன் இருக்காருல, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி குளிக்க போயிருப்பாரு. இதான் சரியான சமயம், சங்கர் கிட்ட பேசலான்ற மாதிரி இவர் செல்லுக்குள்ள வந்துடுறாரு. பன்னியரை நீ கொல்லன்னு தெரியும், எதுக்காக நான் கொன்னதா சொன்ன, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சங்கர் பதிலுக்கு இவரை போட்டு அடிக்கிறாரு. நான் ஒன்ன கொள்றதுக்காக தான்டா இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஒரு பொண்ணு சங்கரோட பொண்ணை செக் பண்ணிருப்பாங்க. ரேப் நடந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இத பத்திலாம் அவங்களோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அந்த அப்பா சங்கர் கூட சேர்ந்து சீட்டு கட்டு விளையாடுறவரா தான் இருப்பாரு. சங்கர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றதுக்காக வந்திருப்பாரு. அதே மாதிரி வேற ஒரு விஷயத்தையும் சங்கர் கிட்ட சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங்கும் அப்பாவை தேடி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பா. உன் அப்பா இங்க இல்லம்மா போன்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணும் சரின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் வழியில இந்த பீட்டர் வராரு. வந்த பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ்ல பயம் வருது. என்ன விடு விடு அப்படின்ற மாதிரிலாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க கையில சாக்லேட் இருக்கும். அந்த சாக்லேட் எல்லாம் இவரோட பேண்ட்ல தடவிடுறாங்க. ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீசிங் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இதனால பயத்துல இவரும் அந்த பொண்ணு சாகட்டோன்ற மாதிரி அங்க இருந்து சைலண்டா கிளம்பி இருப்பாரு. கிளம்புனவரு சீட்டு கட்டு விளையாடுற இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பதான் பேண்ட் முழுக்க சாக்லேட் கரை இருக்கிறத இந்த பெரியவர் கவனிச்சிருப்பாரு. கண்டிப்பா அவன் தான் தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த பீட்டரை பத்தி தெரிஞ்சோட சங்கரும் சாவடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. பீட்டர் வேலை விஷயமா அங்கேயும் இங்கேயும் அலைவாரு பாத்தீங்களா, அப்ப விதவிதமான முறையில இவர் சாவடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எல்லா ஸ்கெட்சும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணும் போது தான் பன்னியரை கொன்னது இவனோட பிளான்ன்றது தெரிய வந்திருக்கும். அவனை சாவடிக்கணும்னா செல்லுக்கு தான் வரணும்ன்றதுக்காக தான் போய் சொல்லி செல்லுக்கு வந்திருப்பாரு. கண்டிப்பா அவன் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அவன் ஹீரோ கிட்ட ரொம்ப நேரம் பேசினான்ல, இத பத்தி தான் பேசி இருக்க வாய்ப்பு இருக்குன்றது பீட்டருக்கும் தெரிஞ்சிருது. என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல, எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கணும்னு மிரட்டுறாரு. திடீர்னு பார்த்தா சங்கர் அசைவே இல்லாம இருக்கான். என்ன அசைவே மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பக்கத்துல போய் செக் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் இறந்து போயிட்டார் போல அப்படின்ற மாதிரிலாம் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா சட்டுன்னு சங்கர் எந்திரிச்சிடுறாரு. அப்புறம் தான் உயிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. புன்னரி டேவிட்லாம் சேர்ந்து தானே இந்த பிளான போட்டிருக்காங்க. அது சம்பந்தமா ரெண்டு பேருமே போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் புன்னரிய பாக்குறதுக்காக இந்த ரெண்டு பசங்க வந்திருக்காங்க. புன்னரி கிட்ட அப்பாவோட டெத்தை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நடிக்கிறாரு. ரொம்ப நடிக்காத, நீ டேவிட் கிட்ட என்ன பேசினது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டிங் எல்லாம் இவர்கிட்ட போட்டு காட்டுறாங்க. இவர் அதை பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. கொல்லியன்னு ஒருத்தன் நைட் வந்து திருடுவான் பாத்தீங்களா, அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சீனியர் நினைக்கிறாரு. அவனை எப்படியாவது காட்டுல வச்சு தூக்கணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பீட்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு.
இப்ப பீட்டரும் ஆட்களும் அவனை தேடி காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அவனுக்குமே ஆட்கள் வந்த சவுண்ட் கேட்டு கிளம்ப பாக்குறான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணிடுறாரு. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணும், ஜெயிலுக்கு வந்து அங்க இருக்க சங்கரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத பண்ணிட்டேன்னா கொஞ்ச நாள்லயே உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. ஆனா அதுல நம்பிக்கை இல்லாம இந்த கொல்லியனும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா ஏற்கனவே ஆட்கள் எல்லாம் சுத்து போடுற மாதிரி நிக்க வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. ஆட்கள் எல்லாம் லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. சரி நீ சொன்னதை பண்றேன் அப்படின்ற மாதிரி கொல்லியனும் ஏத்துக்கிறான். எதுக்காக அப்பாவை கொன்னீங்கன்ற மாதிரி புன்னாரி கிட்ட விசாரிக்கிறாங்க. புன்னாரியும் டேவிடுக்கு அனுதாபம் வேணும், அந்த அனுதாபம் ஓட்டா மாதிரி அவன் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டோம், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. என் அப்பாவை கொண்டிருக்கீங்க, எப்படா விட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, கொல்லியனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. அதே சமயம் சங்கரை பார்த்து தெனாவட்டா சிரிக்கிறாரு. நம்மளை கொல்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்றது சங்கருக்கு புரியுது. இப்ப சங்கரும் ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கா இருக்கும், நாங்க எல்லாரும் கிளம்புறோம், நீயும் ஹீரோவும் ஸ்டேஷனை பாத்துக்கோங்கன்ற மாதிரி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு சீனியரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பண்ணையார் இறந்து போனதை வச்சு அனுதாபம் தேடுறது தானே இந்த டேவிடோட பிளான். இப்ப டேவிடும் அதுக்கேத்த மாதிரி மக்கள் கிட்ட சோகமாலாம் பேசிட்டு இருக்காரு. மக்களும் இவர் பேசுறதெல்லாம் ஃபீலிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெடிகுண்டு எல்லாம் வந்து விழுது. எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பசங்க தான் வெடிகுண்டை வச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க டேவிட கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. அடுத்து ஸ்டேஷனுக்கு போனோன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவையே கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கு தாகம் எடுக்கிறதுனால தண்ணியை குடிக்கிறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து பீட்டர் பின்னாடி இருந்து வந்து ஹீரோவை அடிச்சு மயக்கமாக்கிறாரு. அடுத்ததா சங்கர் செல்லு இருக்கிற இடத்துக்கு வராரு. செல்லுல இருந்து சங்கரை வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி கூட இந்த கொல்லியனை சேர்த்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சங்கர் அந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்பதான் ஹீரோவா கண்முழிக்கிறாரு. பார்த்தா ஹீரோவை விலங்கு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியாவது இதை விட்டு வெளியே போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ட்ரை பண்ணது அப்படின்ற மாதிரி பீட்டரும் பக்கத்துல வந்து சொல்லிட்டாரு. சார் என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமாண்டா தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக அவன் கையில சாக சொல்றியா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சங்கரனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தூக்குல தொங்க விட்ட மாதிரி சாவடிக்க பாக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கை உடைஞ்சா கூட பரவாயில்லன்னு இழுத்துறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து சங்கரனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ பயந்தாங்கொலின்றதுனால இவங்க ஈஸியா ஹீரோவை அடிச்சு கீழே விழ வச்சிடுறாங்க. ஆயுதங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. இப்ப பீட்டர் இருக்கார்ல, சங்கரை திரும்பி செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாரு. கொல்லியன் கிட்ட ஷூட் பண்ணி சாவடின்ற மாதிரி கன்னை தந்துடுறாரு. இப்ப கொல்லியனும் உள்ள இருக்க சங்கரை குறி வச்சிட்டு இருக்கான். ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது திடீர்னு பாம் வந்து விழுது. அந்த ரெண்டு பசங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார் இந்த பாம்பை போடுறது அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் ஜாலியா பாம் எல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பேக்ல இருக்க பாமே வெடிற மாதிரி வருது. இத பார்த்து ஒருத்தன் தப்பிச்சிடறான். ஆனா இன்னொருத்தன் அந்த பாம் வெடிச்சு அதே இடத்துல இறந்து போயிடுறான். பாம் எல்லாம் விழுந்ததுனால இவங்க 4 பேருமே வீக்கான மாதிரி தான் உள்ள இருக்காங்க. இப்ப மீதி இருக்க பையனும் உள்ள வந்து கன்னால மிரட்ட ஆரம்பிக்கிறான். முதல்ல சங்கரை தான் பாயிண்ட் பண்றான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, பீட்டர் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சங்கர் தானே அப்பாவை கொண்டவரு, அதனால சங்கரை ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறான். இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, அவர் வச்சிருக்க கன்னை வச்சு இந்த பையனை ஷூட் பண்ணிடுறாரு. ஆயுதம்லாம் இருக்க ரூம்ல இருந்து தான் இந்த கன்னை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பையன் இறந்து போயிடுறான். அடுத்ததா ஹீரோ இருக்கார்ல, கொல்லியனை எய்ம் பண்ணி ஷூட் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கொல்லியனையும் சாவடிச்சிடுறாரு. இப்ப மீதி இருக்கிறது பீட்டர் மட்டும் தான். பீட்டரும் இவருக்கு பயந்து ஓடிட்டுலாம் இருக்காரு. அவரையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பயந்த ஹீரோ எப்படி இவ்வளவு தைரியமானவரா மாறினாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்பதான் சின்ன வயசுல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அப்பா சண்டை போடும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் அதை பார்த்திருப்பாரு. அதாவது ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். பயந்த மாதிரியும் இருப்பாரு, சில சமயம் ரொம்ப தைரியமானவராகவும் மாறிடுவாரு. ஆக்சுவலா அந்த நாய் கத்துறத பார்த்து இவர் பயந்து ஓடினாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்க் போட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த நாயோட தலையை துண்டா வெட்டி இருப்பாரு. அம்மா எதர்ச்சியா பையனோட பேக்கை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா நாயோட தலை இருக்கு. பையன் தான் கொண்டிருக்கான் போல. பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றது அம்மாக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது. இப்ப மறைஞ்சிருக்க பீட்டரும் என்ன விட்டுருன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ விட மாட்டாரு. பீட்டர் தான் பண்ணையார சாவடிச்சிருப்பாரு. வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் திருடி இருப்பாரு. திருடின பொருள்லாம் வச்சுக்கோ, என்ன விட்டு அப்படின்ற மாதிரி தான் பீட்டர் கேக்குறாரு. அப்பயும் சரி, ஹீரோ இருக்காருல, அவரை ஷூட் பண்ணதா ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் வருது. கடைசியில ஹீரோவும் ஷூட் பண்ணி அவரை சாவடிச்சிடுறாரு. ஹீரோவும் டயர்டான மாதிரி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆபீசர்ஸ் வந்து பாக்குறாங்க. எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஹீரோக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு. மாத்தி மாத்தி சண்டை நடந்ததுல இந்த மாதிரி ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோ பேசிக்கா பயந்தவர்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால ஹீரோ மேல தப்பில்லைன்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அம்மா அஞ்சக்கல்ல கொக்கனை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதோட தாக்கத்தினால தான் இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.